பொதுவாக நம்ம எல்லாருமே காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம யோசிச்சு வச்ச டாஸ்க் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த டாஸ்க் என்னவா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அசைன்மெண்ட் எழுதுறதா இருக்கலாம், எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கலாம், ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கிறதா இருக்கலாம், ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், இவ்வளோ என் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதா கூட இருக்கலாம். பட் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம மைண்டில் குறுக்க இந்த கோஷிக் வந்தான்னு சொல்லிட்டு நிற்கிறது அது இதுதான். ஹாய் ப்ரோ, அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஹாய் ப்ரோ. ஆமாம், அந்த ப்ராஜெக்ட் அது ப்ரோ இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக பிஸியாக இருக்கேன். வை நாட் நம்ம அது நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கூடாது? ப்ரோ நேற்று இதே தான் ப்ரோ சொன்னீங்க. இல்லை ப்ரோ, நாளைக்கு கன்ஃபார்மாக நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் அப்படியே பிஸியாக இருக்கேன். ஸோ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே ப்ரோ. பட் நாளைக்கு ஷோர் அது கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே பை ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். தேங்க்யூ. யா, பாய். என்ன நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன். அசைன்மெண்ட் ஏகப்பட்டது இருக்குது, ரெக்கார்டு எழுத வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. பட் ஸ்டில் நான் இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேனே. விட்றேன், அதான் இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு உட்காந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட வேண்டியது தான். இது ஏதோ லாஸ்ட்டு 10 நாளாக சொல்லிட்டுருக்கேன், அதானே. விட ப்ரோ, நாளைக்கு எழுதிப்போம். இப்போ உட்காந்து ரீல்ஸை பார்க்க வேண்டியது தான். 3 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு எழுத ஆரம்பித்தோன்னா அசால்ட்டாக முடிச்சு விட்டுருலாம். யாரா இந்த பொண்ணு? ஃபாலோ. எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு நாள் 12 மணி நேரம் 36 நிமிஷம் இருக்குது. டைம் இப்போ 4:48 ஆகுது. ஓகே, 5 மணிக்கு படிக்கிறோம், 5 சாப்டர் முடிக்கிறோம். 5 மணிக்கு படிக்கிறோம், 5 சாப்டர் முடிக்கிறோம். ஃபிக்ஸ். A few moments later. ஷிட். எக்ஸாக்டாக 5 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். 5 நாள் ஆயிடுச்சு. ஷிட். சரி. கம் டவுன். கரெக்டாக 6 மணிக்கு படிக்கிறோம், 4 சாப்டர் முடிக்கிறோம். ஃபிக்ஸரா. 6 மணிக்கு படிக்கிறோம், 4 சாப்டர் முடிக்கிறோம். நான் நினச்சது எதுவுமே என்னால் பண்ண முடிய மாட்டேங்குதே. யாருக்காகணும்? சில் ப்ரோ, நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ரோ. நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரோ. நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அப்புறம்